வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்க நேரா அவங்க அக்கா கிட்ட, பாத்தியாக்கா உன் பொண்ணு என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாத்தியா, அந்த டிரைவர் பையன் கிட்ட போயிட்டு பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கா. இதுவே உன்னை நல்லா அவமானப்படுத்துற மாதிரி இருக்குதே, நீ எதுக்குமே லாய்க்கில்ல அப்படின்னு சொல்ற மாதிரில இருக்கு. இதை கேட்டதும் ஹீரோயின் டென்ஷன் ஆகி அவங்க சித்தி கிட்ட, இங்க பாருங்க சித்தி, நீங்க தேவையில்லாம அம்மாவை கோபப்படுத்துறீங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. நீங்க எதுவும் சொல்லலன்னாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு அம்மாவை இந்த மாதிரி தூண்டி விட வேலைய நிப்பாட்டுங்க. அதுக்கு வில்லி அவங்க அக்கா கிட்ட, பாத்தியாக்கா என்னமோ நான் தான் இந்த வீட்டுல பல திட்டங்கள் போட்டு இந்த குடும்பத்தை காலி பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உன் பொண்ணு சொல்ற மாதிரியே இருக்கு. இங்க பாருக்கா, இப்படியே நீ விட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கீங்க, உன் பொண்ணு கண்டிப்பா ஒரு நாள் அந்த டிரைவர் பைய கூட சென்னைக்கு ஓடி போயிருவா. இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும்க்கா. இது எல்லாத்துக்கும் நீ சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைக்கணும். இதை கேட்டதும் ஹீரோயின் டென்ஷன் ஆகி, இங்க பாருங்க, எங்க அம்மாவுக்கு எப்படியெல்லாம் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எங்க அம்மாவோட வளர்ப்பு, நான் கண்டிப்பா அப்படி பண்ற ஆளெல்லாம் கிடையாது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா அந்த துர்காவும் அப்படித்தான், எப்படி எப்படியோ நல்ல விதமா பேசினா, கடைசில உனக்கு கண்ணுல மண்ணு தூவிட்டு அந்த நவீன் கூட ஓடி போயிட்டால, அதே மாதிரி உன் பொண்ணு இப்படி பண்ணிட்டா அப்புறம் இந்த ஊருக்குள்ள உன்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. சீக்கிரம் உன் பொண்ணுக்கு வந்துட்டு கால் கட்டு போடுறது நல்லது. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க நேரா ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு, இன்னைக்கு நீ என்கிட்ட சொல்லாம அந்த டிரைவர் பையல பார்க்க போயிருக்க. இதே மாதிரி இன்னொரு நாள் கண்டிப்பா என்கிட்ட சொல்லாம அவனை பார்க்க போவ, இல்லைன்னா அவன் கூட நீ போறது கூட நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இது எதுக்குமே நான் இனிமே இடம் கொடுக்க மாட்டேன். இங்க பாரு, நம்பிக்கை வச்சது போதும், இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டுக்குள்ள போக சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நீங்க பண்றது ரொம்ப மோசம், உங்க இஷ்டத்துக்கு நீங்க இதெல்லாம் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் சரியாதான் முடிவு பண்ணியிருக்கேன். நீ எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் உன்னோட அம்மா, உனக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணணும். அந்த துர்கா ஓடி போனதை நான் பெரிய விஷயமா எடுத்துக்காத மாதிரி நீ ஓடி போறதையும் நான் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்காத. உன்னை சும்மா விட மாட்டேன், நீ என்னோட பொண்ணு, நீ என் பேச்சை கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சொல்ல ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, ஏய் ஏடி பாத்துக்கிட்டு இருக்க, வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் அவங்க அத்தைய பார்த்து முறைச்சுக்கிட்டே நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போனதும் ஹீரோயின், சே ஏன் தான் சித்தி அம்மா கிட்ட இப்படி சொல்லி கொடுத்து பிரச்சனையை உண்டாக்குறாங்களோ தெரியல, அம்மாவும் அது எல்லாத்தையும் நம்பி என் மேல கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் நேரா அவங்க ஹஸ்பண்டுக்கு போன் பண்றாங்க. அப்போ அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லு, அந்த டாக்குமெண்ட அத்தை கிட்ட கொடுத்தியா? ஹீரோயின் சொல்றாங்க, நான் அம்மா கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு தான் டாக்குமெண்ட கொடுத்தேன், அதுக்குள்ளயும் சித்தி இருக்காங்கல்ல, அவன் இடையில வந்து அம்மா கிட்ட பலதையும் சொல்லி அம்மாவை மறுபடியும் கோவமாக்கிட்டாங்க. அம்மா அந்த டாக்குமெண்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை கிழிச்சு வீசிட்டாங்க. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஏன் தான் அந்த சின்னத்தை இப்படி பண்றாங்க? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் சிவனாடிய முத்துவம் தான். அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறத வச்சுதான் சித்தி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இவங்களுக்கும் சேர்த்து துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாம எப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஹீரோயின் சொல்றாங்க, இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போக கூடாது அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஒருவேளை நான் வெளியில வந்தேன் அப்படின்னா உங்களை சந்திப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்னை இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கேட்டதும் ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறாரு. சரி இருக்கட்டும், பாத்துக்கலாம், இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், நீ வந்து என்ன பாக்குறது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு நான் சொன்னேன். நீ கொஞ்சமாவது கேட்டியா? இப்ப பாத்தியா அத்தை என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், அம்மா வந்துட்டு சித்தியோட பேச்சு கேட்டுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் கூடிய சீக்கிரம் அம்மாவுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கலாம். இது கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா வில்லி வந்துட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட போன் பேசுறதா பாக்குறாங்க. பார்த்ததும் இதை இப்படியே விடக்கூடாது, இத அக்கா கிட்ட சொல்லி உடனே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா நீதான்க்கா
பஞ்சாயத்துல அந்த டிரைவர் பையலுக்கும் உன் பொண்ணுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ சும்மா பேசிட்டு வந்திருக்க. ஆனா உன் பொண்ணு அந்த டிரைவர் பையன்கிட்ட இன்னும் பேசிக்கிட்டு இருக்கா. உனக்கு தெரியுமா? நீ வீட்டுக்குள்ள இருக்கா, ஆனா உனக்கு எதுவுமே தெரியல. ரேவதி அவ போன் வச்சுக்கிட்டு அவ புருஷன் கூட பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப கூட போன் பேசிட்டு தான் அவ போய் சந்திச்சுட்டு வந்திருக்கா. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, அவளை கொஞ்சம் கூட தடுக்க முடியாது போலயே. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, நீ இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தியன்னா உன் பொண்ணு அந்த டிரைவர் பையன் கூட ஓட போறது உறுதி. அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. இது கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என்னடி இப்படி சொல்ற? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாக்கா, அந்த அளவுக்கு உன் பொண்ணு அந்த டிரைவர் பயலோட மயக்கத்துல இருக்கிறா. இதை இப்படியே விட்டு வைக்க கூடாதுக்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிடி, இப்ப என்ன பண்றது அப்படின்னு நீ சொல்லு, அதே மாதிரி பிளான் பண்ணிடலாம். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருக்கா, அந்த டிரைவர் பையன் இருக்கால, அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் சீக்கிரம் விவாகரத்தை ஏற்பாடு பண்ணிட்டு உன் பொண்ணுக்கு 2வது கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணு. உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னா ஏன் பொண்டாட்டி அப்படின்ட்டு அவன் இங்க வருவானா? அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம அவனை ஜெயிச்சிருவோம். இது கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என்னடி இப்படி சொல்ற? அதுக்கு வில்லு சொல்றாங்க, என்னக்கா யோசிக்கிற? அப்போ உன் பொண்ணு அந்த டிரைவர் பையக்கூடைய வாழட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா? அவன் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உன் பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக முயற்சி பண்ணுவான். அது எல்லாத்தையுமே நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க போறியா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா முடியாது. என் பொண்ணு என்னைக்குமே அந்த டிரைவர் பையலுக்கு பொண்டாட்டியா போகவே கூடாது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அப்புறம் என்ன, நீ உன் பொண்ணுக்கு 2வது கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணு. மாப்பிள்ளை பாக்குற விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வில்லி ரொம்ப சந்தோஷமா மாடிக்கு போறாங்க. போயிட்டு எப்படியோ அக்கா காரிய குழப்பி விட்டுட்டு ரேவதிக்கு 2வது கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் பண்றதுக்கு சொல்லியாச்சு. இப்போ அந்த மாப்பிள்ளை பாக்குற வேலைய நம்ம தான் பாத்துக்கணும். அக்கா அவளுக்கு விருப்பமான மாப்பிள்ளைய கொண்டுட்டு வந்துருவா. அதுக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்க கூடாது. நமக்கு இஷ்டமான ஒருத்தனை தான் கூட்டிட்டு வந்து அக்கா காரிக்கிட்ட விடணும். அப்பதான் அவன் நம்ம சொல்றத கேட்பான். அதுக்கப்புறம் 2வது கல்யாணமும் சரி வராம போயிருச்சு அப்படின்னு ரேவதி கண் கசக்கிக்கிட்டு வந்து நிக்கணும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ நொந்து போகணும் அப்படின்னு வில்லி தனி பிளான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வீட்டுல உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க. வில்லியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈஸ்வரி எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, இனிமே அந்த டிரைவர் பையலுக்கும் என் பொண்ணுக்கும் எந்தவித சம்மதமும் கிடையாது. என் பொண்ணோட வாழ்க்கை இப்படியே போகணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது. இங்க பாரு, கூடிய சீக்கிரம் உனக்கும் அந்த டிரைவர் பையலுக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணிட்டு உனக்கு 2வது கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ண போறேன். இதை கேட்டதும் ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, என்னம்மா இப்படி முட்டாள்தனமா முடிவெடுக்கிறீங்க? 2வது கல்யாணத்துக்கு ரேவதி ஒத்துக்கவே மாட்டா. ஏமா நீங்க அவசரப்பட்டு தப்பு தப்பா முடிவெடுக்கிறீங்க? அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்ன அக்காவை பார்த்து தப்பா முடிவெடுக்கிறா அப்படின்னு சொல்ற? இங்க பாரு, அக்கா என்ன முடிவெடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும். அவ இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் யோசிப்பா. அவ இதுவரைக்கும் நல்லது மட்டும்தான் யோசிச்சிருக்கா. நீங்க எல்லாரும் சேர்ந்து அக்காவை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறீங்க. இங்க பாரு ரேவதி, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னா நீ அக்காவோட பேச்ச கேட்டுதான் ஆகணும். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சித்தி, உங்களை மாதிரி ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை சித்தி. ஏன் தான் நீங்க இப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அக்கா காரிக்கு நான் நல்லதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த டிரைவர் பையலோட குடும்பத்தினாலதான் எங்க அம்மாவே இறந்தாங்க. அப்படி இருக்கையில நான் எப்படி அந்த வீட்டுல உள்ளவன் இங்க வரத்துக்கு ஒத்துக்க முடியும்? அக்காவே ஒத்துக்க மாட்டா. நீ அந்த டிரைவர் பையன் தான் முக்கியம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்ப வில்லி சொன்னது கேட்டுட்டு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, பாட்டியோட இறப்புக்கு காரணம் பரமேஸ்வரி பாட்டி அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவரு காரணமே கிடையாது. இதுக்கு காரணம் அந்த முத்து தான். அவன் தான் ஏதோ சதிவேலை பண்ணி பாட்டிய காலி பண்ணியிருக்கான். இது எதுவுமே அம்மாவுக்கு தெரியல. அம்மா, இந்த உண்மைய நீங்க கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு சித்தி சொல்றத கேட்டுட்டு உங்க இஷ்டப்படி நடந்துக்காதீங்க. இதனால பாதிக்கப்பட போறது என்னவோ அது நீங்க தான். சித்தி பாட்டுக்கும் சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ போயிருவாங்க. ஆனா நீங்க தேவையில்லாம சித்தியோட பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க.
வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா உன் பொண்ணு எப்படி பேசுறத, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம எப்படி பேசுறா பத்தியா? நான் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? நான் உனக்கு துரோகம் பண்றதுக்கு கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். ஆனா உன் பொண்ணு நான் துரோகம் பண்றேன் அப்படின்னு சொல்றா. இங்க பாருக்கா, இனிமே உன் விருப்பம். நான் சொல்லிதான் நீ கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உன் பொண்ணுக்கு என்ன வாழ்க்கை நல்லா இருக்குமோ அதை நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு வில்லி சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி நேரா அவங்க பொண்ணை பார்த்து, இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, அந்த டிரைவர் பைய கூட உன்னை சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கூடிய சீக்கிரம் உனக்கும் இன்னொரு கல்யாணம் நான் பண்ண போறேன். இது கேட்டதும் ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எதிர்த்து பேசணும்னோ இல்ல இந்த வீட்டை விட்டு போகணும்னோ முடிவு பண்ணாத. இந்த வீட்டை விட்டு நீ போக முடியாதபடி நான் செக்யூரிட்டி எல்லாம் வச்சுட்டேன். நீ இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போக முடியாது. இதை கேட்டதும் ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரூமுக்குள்ள அடைக்கிறாங்க. அப்போ ராஜா இதையெல்லாம் பார்த்துட்டு, இது சரியில்லை, உடனே நம்ம மாப்பிள்ளை கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவரு நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாமா. அப்ப அவர் சொல்றாரு, மாப்பிள்ள, இந்த வீட்டுல வர வர பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த சந்திராவோட ஆட்டம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அவ இஷ்டத்துக்கு ரேவதிக்கு 2வது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. ஈஸ்வரியும் அதை கேட்டுக்கிட்டு ரேவதிக்கு 2வது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒத்துக்கிட்டா. இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க ரேவதிய இங்கேருந்து கூட்டிட்டு போறதுதான் நல்லது. சீக்கிரம் ரேவதிய இங்கேருந்து கூட்டிட்டு போயிருங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, மாமா, எனக்கும் ஆசைதான் மாமா. ஆனா அத்தியோட கோவத்தை எதிர்த்து நான் என்ன மாமா பண்ண முடியும்? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, இது எல்லாத்துக்குமே அந்த சந்திராவோட சதிதான் காரணம். அவ எப்படியாவது உங்க 2 பேருமே முழுசா பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கா. அவ திட்டத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது மாப்பிள்ள. அதுக்கு நீங்க ரேவதிய கூட்டிட்டு போனா மட்டும்தான் முடியும். அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல மாமா, அந்த சந்திராவை நான் பாத்துக்கிறேன். அவங்க எப்படியாவது எங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு தானே பண்றாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, உடனே அவரும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ஹீரோ நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம சந்திரா ஃபோன் அட்டன் பண்ணி, என்ன டிரைவர் பையலே உனக்கு வேணும், எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ஒரு பர்சனல் விஷயமா உங்களை நேர்ல சந்திக்கணும். அப்ப வில்லியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஹீரோ நேரா வில்லிய பார்த்து, இங்க பாருங்க, என்கிட்டேருந்து ரேவதியை பிரிக்கிறதுக்காக நீங்க ஏதோ சதித்திட்டம் போடுறதா கேள்விப்பட்டேன். அப்ப வில்லி சிரிக்கிறாங்க. ஆமா, எப்படியாவது உனக்கும் அந்த ரேவதிக்கும் விவாகரத்தை ஏற்பாடு பண்ணணும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஒரு விஷயத்த மட்டும் நல்லா காதுல வாங்கிக்கிடுங்க. நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா வந்துட்டு என்னையும் ரேவதியையும் உங்களால பிரிக்க முடியாது. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வில்லி. இங்க பாருடா, பிரிச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வில்லி சொல்றாங்க, இது மட்டும் இல்ல, ரேவதிக்கு 2வது கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளும் பண்ண போறேன். ஹீரோ டென்ஷன் ஆகி அந்த வில்லிய பலார்னு ஓங்கி ஒரு அறை விடுறாரு. அப்போ வில்லி ஷாக் ஆகுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேல கை வைப்பார்? அப்ப ஹீரோ சொல்றாரு, நீ பண்ற வேலைக்கு அப்புறம் இப்படி பண்ணாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ செம்ம மாசா பேசுறாரு. ஹீரோ பேசுறத பார்த்துட்டு வில்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு சின்ன அப்டேட்டு, 2026 வரப்போகுது இல்லையா, அதுக்காக கேர்லி கிஃப்ட் மாதிரி ஒரு 10 திங்ஸ், கிளிப்ஸு, இந்த மாதிரி ஒரு 10 திங்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ உங்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அதுலேருந்து ரேண்டமாக வந்து 3 பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிஃப்டை நம்ம கொடுப்போம். இதற்கான அப்டேட்ஸை அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.